அடுத்து கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை அளவு குறிச்சிக்கிறோம். நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. டனசை போட்டுக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வளைவு பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. அடுத்து முன்கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த முன்கழுத்து இருக்கிற சேப் வச்சு வளைவு பண்ணிக்கணும். இந்த கை வாட்டை வச்சு நம்ம வளைவு பண்ணி இழுக்கவும் கூடாது, ரொம்ப சுருக்கவும் கூடாது. கரெக்டாக இருக்கிற சேப்பில் ரவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு இந்த கொக்கி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொக்கி பீஸ்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தியா, அந்த பட்டியிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அந்த 1 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, கழுத்து பீஸ் 1/4 இன்ச்சும் டாட் பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு, அடுத்து பட்டி ஜாயின் பண்ண 1/4 இன்ச்சு எல்லாம் சேர்த்து நம்ம 1 இன்ச்சை விட்டுருக்கோம். அடுத்து முன் தட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முன் தட்டு டாட் இருக்குல்ல, இந்த ஷோல்டரில் இருந்து நடு சென்டரில் வைக்கணும். இப்படி வச்சு இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா நீளம் கிராஸ் கட்டிங்க இருக்கிற சேப்பு அப்படியே வச்சு இதுக்குள்ள ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணவும் கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணவும் சரியாக போயிடும். அடுத்து இந்த கை ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆம்கோலில் இருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, கை ஜாயின் பண்ண 1/4 இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ண 1/4 இன்ச்சும் எல்லாம் சேர்த்து நம்ம கீழே விட்டுட்டோம். அப்போ நம்ம வளைவு பண்ணிக்கலாமா? டனாசை போட்டு வளைவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்க கோடு இருக்குது பார்த்தியா, அந்த கீழே இருக்க கோட்டோடையே நம்ம வளைவு பண்ணி சேப் எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணி இந்த பேப்பரை வெட்டிடுவோமா? வெட்டியாச்சு. கிராஸாக போட்டிங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் ஆகிடும். சரிங்களா? இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இதே பீஸை இப்படி நேராக போட்டிங்க அப்படின்னா நேர் கட்டிங்க, இப்படி கிராஸாக போட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங். முன் துண்டு வெட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.